கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உலகத்தில் பார்க்கிறோம், ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆசைப்படுவது என்ன? நான் ஈமானோடு இருந்து, ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு வஃபாத்தாக வேண்டும், என்னுடைய மரணம் ஈமானோடு இருக்க வேண்டும், என்னுடைய வஃபாத் ஈமானோடு இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்படுகிறோம். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக ஹுஸ்னுல் காத்திமா, இறைவா என்னுடைய கடைசி நேரத்தை நல்லவையாக ஆக்குவாயாக, நல்லதாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதே போல மேலும் கேட்கிறோம், அல்லாஹும்மா தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, இறைவா என்னை முஸ்லிமாக முஃமினாக இறை நம்பிக்கை கொண்டவனாக மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இப்படி மரணிக்க நாம் ஆசைப்படுகிறோம். அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன் கான ஆகிர கலிமத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், மேலும் நாம் சொல்கிறோம், இறைவா என்னுடைய கடைசி கலிமா, என்னுடைய கடைசி வார்த்தை, என்னுடைய கடைசி சொற்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாசகத்தோடு நான் வஃபாத்தாக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே போல் அன்பானவர்களே, லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், யார் நம்முடைய மௌத்துடைய நெருக்கத்திலே சக்கராத்துடைய நிலையில வரும்போது அவருக்கு தல்கீன் செய்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாம் உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வாசகம் என்ன? இறைவா என்னுடைய கடைசி நேரம் நான் ஈமானோடு மௌத்தாக போகணும், கலிமா சொல்லி மௌத்தா போகணும், உன்னுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பது தான் நம்முடைய அனைத்து மக்களின் அதிகமான ஆசையாக இருக்கிறது. ஆனால் மக்களே, சற்று சிந்தித்து பாருங்க, நாம் உலகத்திலே வாழ்கிறோம், நாம் உலகத்திலே இருக்கிறோம், உலகத்தில் இருக்கும்போது, உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா, யா அல்லாஹ் என்னை ஈமானோடு வாழச் செய்வாயாக, யா அல்லாஹ் என்னை ஈமானோடு இருக்க செய்வாயாக, யா அல்லாஹ் உன்னை உறுதியாக நம்பக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் நான் உன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த பாக்கியத்தை நினைக்கிறதா என்று அல்லாஹ்விடத்தை கேட்கிறோமா? மௌத்தை மரணத்தை மட்டும் கேட்கிறோமே தவிர, இறைவா எனக்கு உலகத்தில் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாய், அந்த வாய்ப்பை நான் ஈமானிலே பயன்படுத்த வேண்டும், அந்த ஈமானிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோமா என்று சொன்னால் அது கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், யார் நம்பிக்கை கொண்டோர் யார் என்றால், உண்மையான முஸ்லிம் யார் என்றால், உண்மையான முஃமின் யார் என்றால், உண்மையான விசுவாசி யார் என்றால், அல்லாஹ்வுடைய பெயரை கூறப்பட்டாலே அவருடைய உள்ளம் நடுங்க வேண்டும். வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளம் நடுங்க வேண்டும், அவருடைய உள்ளம் ஆட்டம் காண வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அவருடைய வசனங்கள் திலாவத் செய்யப்பட்டால் ஜாதத்தும் ஈமானா, நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய இக்லாஸ் அதிகரிக்க வேண்டும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், நான் அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கிறேன், அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருக்கிறேன் என்ற நம்பிக்கை என்ற உறுதி யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அவர்கள் தான் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்பானவர்களே, யாரிடத்தில் சரியான முறையான ஈமான் இருக்குமோ அவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஈமானுடைய ருசி கிடைக்கும், ஈமானுடைய சுவை கிடைக்கும், ஈமானுடைய டேஸ்ட் கிடைக்கும். யார் உலகத்திலே ஈமான் இருந்து, இறைவா
நான் ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானில் இஸ்திகாமத்தாக நிலையாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்படி மௌத்தை ஆசைப்படுகின்றோமோ அதே போன்று உலகத்தில் நான் இருக்கும்போது ஈமானை எனக்கு முறையாகத்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அப்படி யார் கேட்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான முஃமின், அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்.